ஓம் கணபதி. நண்பர்களே வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா, தாம்பூலம் தரிப்பது எப்படி அல்லது வெற்றிலை போடும் விதிமுறைகள் எப்படி என்பதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வெற்றிலை போடுறது நிறையா வழிமுறைகள் இருக்குது. ஆனால் இன்றைக்கி வெத்தலை போடாமல் மக்களுக்கு சுண்ணாம்பு சத்து குறைஞ்சி ஆணும் பெண்ணும் இன்றைக்கி முட்டிக்கால் வலி, கை கால் வலி, எலும்பு ஜாயிண்ட் வலிகளில் நிறையா பாதிக்கப்படுறாங்க. இதுக்கு மெயினாக என்ன காரணம்னா வெத்தலை விடாத ஒரு காரணம் தான். அந்த காலத்தில் முன்னோர்கள்லாம் வெத்தலை விட்டு நல்லா ஆரோக்கியமாகவும் நல்லா சிறப்பாகவும் கை கால் வலி இல்லாமல் நல்லா உழைத்து நல்லா ஆரோக்கியமாக வாழ்ந்தாங்க. இந்த வெத்தலை எப்படி போடணும், என்னென்ன செய்யணும் என்பதை நம்ம பார்ப்போம். வெத்தலை அதாவது காலையில் வெத்தலை போடும்போது பாக்கை கூட்டியும் பாக்கை 2 பாக்கு கூட்டி போட்டுக்கணும். அப்படி கூட்டி போட்டால் அப்படின்னம்னா ரொம்ப இதாக இருக்கும். மாலை வேலையில் சுண்ணாம்பு கூட்டி போட்டுக்கணும். சுண்ணாம்பை கூட்டி போட்டு வெத்தலையும் குறைச்சி பாக்கையும் குறைச்சி சுண்ணாம்பை கூட்டி போடணும். மாலை இரவு வெத்தலையை கூட்டி சுண்ணாம்பையும் பாக்கையும் குறைச்சி அப்படி போட்டு வரணும். அப்படி போட்டு வந்தால் அப்படின்னம்னா உடம்பு நல்லாயிருக்கும். அதில் முதல் வர்ற சாறுகளை இரண்டாவது வர்ற சாறுகளையும் மெண்டு அந்த முதல் சாரையும் இரண்டாவது சாரையும் கீழே துப்பிடணும். 3ஆம் சாறு 4ஆம் சாறு 5ஆம் சாரத்தான் முழுங்கணும். அப்படி முழுங்கினாலே நமக்கு போதுமான மருத்துவ குணங்கள் கிடச்சிரும். அதுவே நமக்கு போதுமானதான். இப்போ துவர்ப்பு சத்து குறையாக இருக்கிறவங்க பாக்கை கூட்டிக்கணும். கொட்டை பாக்கு கூட்டி போட்டு வந்தாங்க அப்படின்ட்டோம்னா வயிறு சம்மந்தமான பிரச்சனை, அல்சர் சம்மந்தமான பிரச்சனைகள் சரியாகும். சுண்ணாம்பு சத்து குறையாக இருக்கிறவங்க சுண்ணாம்பை கூட்டிக்கிறணும். சுண்ணாம்பு கூட்டி போட்டாங்கன்னா கால்சியம் சத்து கூடும், வாத நோய் வராமல் தடுக்கும். இப்போ நமக்கு விசக்கடி இருக்கிறவங்க உடம்புல விசக்கடி அரிப்பு இருக்கிறவங்க வெற்றிலையை கூட்டி மிளகு இதோடு சேர்த்து வச்சு சாப்பிட்டாங்க அப்படின்னம்னா விசக்கடிகள் இதாகும். 5 வெத்தலை 11 மிளகு இருந்தால் பகைவன் வீட்லேயும் சாப்பிட்லாம்னு நம்ம முன்னோர்கள் பழமொழியை சொல்லியிருக்காங்க. அப்படி சாப்பிடுங்க, உடம்பு நல்லா இதாக இருக்கும். வெற்றிலையை போடுவதால் வாதம், பித்தம், கபம் 3ம் சமமாகுது. வெற்றிலம் அதிகமாக சேர்ப்பதனால் கபத்திற்கு மிகவும் நல்லது. சளியை சேர விடாமல் பாதுகாக்கும். ஓம் கணபதி. வணக்கம் ஐயா.